விதமாக இருக்கும் சார். கட்டின வீட்டை வந்து இது சிரிப்பது ஏன்னா நாங்கள் இந்த சினிமா ஷூட்டிங்கை விட நாங்கள் உண்மையாக எடுக்கிற ஷூட்டிங் கஷ்டங்கிறதுனால நாங்கள் நிறைய பேரை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, கலெக்ட் பழக்க வேண்டியிருக்கு. லேண்டை பார்த்தீங்கன்னா தெரியும், லேண்டை விட ஒரு சின்ன சைஸ்ன்னு சொல்லி இந்த லேண்டுக்குள்ளே இப்படியான வீட்டு அமைக்கணும்ன்றது தான் இப்போ என்ன அந்த வீட்டோட நல்ல ஒரு நிறைய ஸ்கோப்போட நல்ல ஒரு நம்பிக்கையோட ஏதோ உங்களோட கட்டத்தந்துட்டன் வித்தியாசமாக வாழ்க்கை செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குன்னு என்று தான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்கிறேன். அந்த வார்த்தைக்கு எப்பவும் வந்து உயிர் பிடிச்சே ஆகும், அதில் மேட்ரு கருத்தம் இல்லை. வெளியில் மாறியே வந்து அப்படியே செட்டப் பண்ணுறது தான் அந்த செட்டப்பை நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், அதாவது 16க்கு 11 பெரிய சைஸில் டபுள் சைஸ் பெட்டில் போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கு அப்படின்னா கம்ஃபர்டபுளான வருவாங்க. ரைட்டு, சொந்தங்களும் வணக்கம். இன்றைக்கு எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரி பகுதியில் இன்னொரு வீடு, அடுத்த வீடு நாங்கள் காணொலிப்படுத்த வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் லேண்டை எவ்வளோ ஒரு சின்ன சைஸ்ன்னு சொல்லி இந்த லேண்டுக்குள்ளே வீட்டை இப்படியான வீட்டை அமைக்கணும்ன்றது தான் இப்போ அந்த வேண்டோட இப்போ ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருந்தது என்றால் யூடிஎன் பில்டிங் அப்ரூவலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே உள்வாங்கி இந்த வீட்டை நாங்கள் கட்டோன்றது இல்லையா. இப்போ அங்காலேயும் ஒரு லேன் ஒன்று கூட இருந்தது. அப்போ உண்மையாக வந்து டிசைன் பார்ட்ன்றது மிகவும் சவாலான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அதையும் தாண்டி ஒரு எங்களால் எவ்வளோத்துக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு நல்ல வீட்டை வந்து கொடுக்க முடியுமோ அந்த வீட்டை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ வந்து நாங்கள் இந்த வீட்டை தான் காணொலிப்படுத்த போகிறோம். இந்த வீடு உள்ள கட்டமைப்பு எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ரைட் உள்ளே போய் பார்ப்போம். என்ன ஒரு பக்கம் மெயின் ரோட் வருது, வீட்டுக்கு லேண்டுக்கு ஒரு பக்கம் மெயின் ரோட், மற்ற பக்கம் இன்னொரு பக்கம் வந்து லேன் ஒன்று வருது இந்த பக்கம். அப்போ இந்த வீட்டுக்கு 2 பக்கம் எக்ஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு முன்னுக்குள்ளே வந்து ஓப்பன் பக்கம் தான் நாங்கள் நிற்கிறோம். வீட்டுக்கு மற்ற பக்கமும் எக்ஸஸ் இருக்குது. அதுலேயும் வந்து ஓப்பன் சிட்டோடு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா 2 பக்கத்தாலையும் வந்து என்ட்ரு பண்ணக்கூடிய மாதிரி. இப்போ இதால் நாங்கள் இப்போ ரோட்டு பக்கம் மெயின் ரோட் பக்கம் உள்ள பக்கத்தால் வந்து உள்ள பக்கம் வீட்டு ஃபஸ்ட்டையும் பாருங்க. ஆனால் நீங்கள் பார்த்த வீடுகளை விட இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்குல்ல. அதுக்காக நாங்கள் சொன்ன ஒவ்வொரு வீடுமே ஒரு விதமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் கட்டின வீட்டை வந்து இது சிரிப்பது ஏன்னா நாங்கள் இந்த சினிமா ஷூட்டிங்கை விட நாங்கள் உண்மையாக எடுக்கிற ஷூட்டிங் கஷ்டங்கிறதுனால கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஏன்னால் நாங்கள் நிறைய பேரை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, கலெக்ட் பழக்க வேண்டியிருக்கு, அப்படியான விஷயங்கள் நாங்கள் இருக்குது. அதால் வந்து உண்மையிலே வந்து இந்த வீட்டுக்கு லிவிங் ரூம் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல் தான். என்னென்னு சொன்னால் நிறைய இந்த லிவிங் ரூம் வந்து நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், விண்டோ இடைவெளி வந்து சரியான கூட ஏன்னா நிறைய பேர் 1 2 3 4 5 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணப்படுறது இந்த லிவிங் ரூம் மட்டும். ஏன்னா இந்த விண்டோ எவ்வளோ கூட வருதோ அவ்வளோக்கு வந்து வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். அதோட வந்து லிவிங் ரூம் நாங்கள் கேர்டன்ஸ் எல்லாம் மாட்டி கேர்டன்ஸ் எல்லாம் விதைக்கல வீட்டு இந்த இன்டீரியர் டிசைன் கூட ப்ரொவைட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்கள் கூட வீட்டுக்குள்ளே வர வேண்டிய எல்லாம் நல்லா பிரைட்டாக வீடு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். உண்மையிலே வந்து சச்சில் கரண்ட் இல்லாட்டி கூட வீடு நல்ல வெளிச்சமாக இருக்கேன். அது சரி. இப்போ அவையை வந்து இப்போ திருடி செய்யல எங்களுடைய ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 16 ஆண்டு காலம் கேபிட்டல் நிறுவனத்தின் எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்து தான் இப்போ அடுத்தடுத்த வீடுகிட்ட டிசைன் பார்த்து நாங்கள் செய்யலாம். ஏன்னா இந்த வீடை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தளம் மாற்றம் மொத்தமாக மேலைங்களையும் 2200 ஸ்கொயர் ஃபீட் 2 ஸ்டோரி பில்டிங் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு ஓப்பன் கிச்சன், அதாவது பாத்ரூம், இப்படியான ஒரு ஈஸி செட்டப்பில் நம்ம ஈஸியாக வந்து பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு டிசைன் இல்லை. அதுவும் கிளைண்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு நீங்கள் இந்த முடிவு கட்டங்கள் இந்த உள் டிசைன் இன்டீரியர் ஃபுல்லாகவே இருக்கிற கம்பெனியால் கிளைண்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்த்து தான் நாங்கள் எல்லாத்தையும் டிசைன். ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் செய்கிறதா இருந்தாலும் கிளைண்ட்டை கொடுத்து அப்ரூவல் எடுத்து இது இப்படி செய்தால் அப்படி நல்லா இருக்குது, இப்படியான விஷயங்கள் புதுசாக வந்திருக்கு, இந்த விஷயத்தை போட்டால் இந்த தொழில் இப்படி வேறு மட்டும் காட்டி நாங்கள் ஒரு அப்ரூவலோடு தான் செய்கிறது. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேகேஸ் அப்ரூவல் பண்ணி போடுவோம். இந்த ஸ்டேகேஸ் கீழே ஒரு கபர்ட் செட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல் இருக்கக்கூடிய மாதிரி இதுங்களை கபர்ட் செட்டப்பெல்லாம் எடுத்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வழியாக இருக்காது. அடுத்து ஸ்டேர்கேஸை பாருங்கள், எல்லா வீடு வழியிலையும் ஸ்டேர்கேஸ் வைக்க ஒரு தனி லுக், வீட்டுக்கே ஒரு ப்ரீமியமான லுக் வந்துருக்கும்.
இந்த ஸ்டேர்கேஸும் அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா செட்டியில் லிவிங் ஹால், அதாவது லிவிங் ஹாலில் வந்து செட்டி இருக்கும், டிவியில் அப்படி இருக்கும். ஒரு செட்டியில் வந்து இருக்கிற விசிட்டர்ஸ் வந்து பார்க்கல ஸ்டேர்கேஸின் வியூ வந்து கண்ணுக்கு வர மாதிரி தான் அந்த செட்டப் இருக்கும். அப்படி தான் இந்த வீடு ரவீந்திர வீடு வந்து இவர் வந்து லண்டனில் வந்து நல்ல ஒரு கிளைண்ட், என்னை அடிக்கடி மீட் பண்ணுற கிளைண்ட். உங்களுக்கு சத்தியம் தெரியும் நினைக்கிறேன். அடிக்கடி நல்ல ஒரு நிறைய ஸ்கோப்போட நல்ல ஒரு நம்பிக்கையோட ஏதோ உங்களோட கட்டத்தந்துட்டன் வித்தியாசமாக வாடிய செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குன்னு என்று தான் அடிக்கடி அந்த வார்த்தை சொல்கிறேன். அந்த வார்த்தைக்கு எப்பவும் வந்து உயிர் பிடித்தே ஆகும், அதில் மேட்டு கருத்தம் இல்லை. ஸோ வீடு முடிஞ்சால் கூட பாருங்கள். இதில் வந்து அடுத்த கீழே இது வந்து பாருங்கள், இங்கே பார்த்தாலே ஒவ்வொரு சொன்னாங்க. என்னென்ன லேன் பக்கமாக வந்து உள்ளடக்கில் வந்து அப்போ இந்த வீட்டுக்கு 2 சைடில் ஒவ்வொரு திட்டம் 2 பக்கம் எலிவேஷன் இருக்குது. என்ன அந்த காலத்தில் எல்லாருமே ஒரு வெளியே வந்து இருந்து ஃப்ரீயாக கதைக்கிறதுக்காக பண்பாட்டிலே இருக்குது சார். சில நேரங்களில் வந்து வெளியில் வச்சு மீட் பண்ணி கதைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கிறது இந்த ஒவ்வொரு திட்டோட்ட பயன்படுத்தும். இல்லைன்னு சொன்னேன் என்ன நெருக்கமான ஆகணும்னு சொன்னால் இந்த லிவிங் ஹால் உள்ள கொண்டு லிவிங் ஹாலை கொண்டு பயன்படுத்துவோம். ரைட், இந்த வீட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பக்காவாக இருக்குது. நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நிறைய போட்டுருக்கோம். ஸோ இந்த சைடில் போட்டுருக்கோம், அங்கே இந்த சைடில் போட்டுருக்கோம். மற்ற வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்ற லேன் பக்கம் உள்ள பல்கனிக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க நாங்கள் இல்லாமல் மூலங்காய் வருவோம். சொல்லிங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே வந்து இந்த ரூமில் வந்து வெளியில் போகிறது ரூம்குள்ள எந்த மாதிரி வெளியில் வந்து நாங்கள் இதை போகிறதுக்காக வெளி பல்கனி போகிற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்குள்ள இந்த டோரத்தில் வந்து வெளி பல்கனியில் வந்து இந்த ரூமுக்கு அதாவது இந்த ரோட்டில் கட்டியாக ரோட்டை வந்து ஒத்துவன் அப்படி மாதிரி கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கும். வெளியே இது வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து கதை ஒழிச்சியாக கதை ரூமால் வந்து வெளியில் அவுட் ஆகும். என்ன என்ன எப்படியான விஷயங்களை பட்டம் இல்லை இது உண்மையாக வரும்போது விட்டு தான் இருக்குது. ரைட், கிளைண்ட் வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன் இதை வந்து செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ நாங்கள் சிலதில் உண்மையில் ப்ராஜெக்ட் இருக்கீங்க, நாங்கள் சில விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்க நல்லா இருக்கும். இப்படி ஏதாச்சும் நல்லா இருக்க மாட்டோம். அந்த விஷயத்தை நாங்கள் கிளைண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க அப்ரூவல் பண்ணப்பட்டதுன்னா நம்ம செய்து கொடுக்குறோம். அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்கள் அதை வந்து குடிச்சிட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், அதாவது 16க்கு 11 பெரிய சைஸில் டபுள் சைஸ் பெட்டில் போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கு அப்படின்னா கம்ஃபர்டபுளான வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் போட்டுருக்காங்க. ஸ்டூடியோ வரக்கூடிய மாதிரி காட்டுலாம் நிறைய இதில் வியூ எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி அதே ஒரு வீடு நாங்கள் அமைக்க ஒரு இருக்க எங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் தருவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணுவோம். இதெல்லாம் இது அடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஒரு பெட்ரூம் தான். இதோட சின்ன ஒரு கொஞ்சம் பேர் இருக்குது கழிச்சு பேசிக்கிங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா அது ஒரு பெட்ரூம். இதுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் நாங்கள் அட்டாச் பாத்ரூம் வந்து விசிட் பண்ணுவோம். ஆனால் இந்த பாத்ரூமில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டாம். இது வந்து நாங்கள் இதில் வந்து கொமோட் ஏரியா வந்து புறம்பாகும். இந்த இருக்கிற கியூரிக்கல் கிளாஸும் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் கொமோட் வந்து புறம்பாகும், பாத் வந்து புறம்பாகும் சொல்லுவோம். ஸோ ஒரே டைமில் வந்து 2 பேர் ஜூஸ் பண்ணுற மாதிரி இந்த பாத்ரூம் செட்டப் வந்து செய்து விட்டுருக்கு. டாய்லெட்டை யூஸ் பண்ணுற அதே டைம் வந்து பாத்ரூமே நாங்கள் யூஸ் பண்ண முடிய மாதிரி இருக்கும்.
அது வாங்க இப்போ நான் ரூம் டாப் போய் பார்ப்போம். ரைட், இப்போ வந்து நாங்கள் ரூட் டாப்பில் வந்திருக்கோம். இந்த ரூட் டாப்பில் வந்து ஒரு வாட்டர் டேங்க் வருது. எதையும் சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணுறோம். அதை விட இந்த ரூட் டாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான ரூட் டாப். இன் ஃபியூச்சரில் வந்து சோலர் பேனலில் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியான செட்டப்புகள், மற்ற வாட்டர் டேங்குகளில் வந்து ஆரோ பிளான் போட்டுற செட்டப்ஸ் அவ்வளோ வருது. இது பார்த்தீங்கன்னா காவச்சேரி ஹச்ஆர் ரோட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வீடுகளை வந்து ஹைட் பண்ணி அடிக்கிறதால எங்களுடைய ஒரு 4x2 நம்மளால் சாதாரணமாக கூட ஒரு எல்லாமே 525 4x, அதாவது டிபிசி ஃப்ளோர் லெவலில் இருந்து இந்த சில பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அதால் வந்து இப்போ நாங்கள் ரூட் மூலம் நிற்கிறதுலேயே சரியான உயரத்தை பர்க்னஸ் எல்லாம் வந்து எங்களோட 3Dயில் இப்போ நீங்கள் 3D விசுவலைஸ் முதல் பார்த்துருப்பீங்க. அந்த 3D விசுவலைஸில் வந்து இந்த பர்க்னஸ் படங்களெல்லாம் இருந்தால் அந்த 3Dயில் மாதிரியே வீடு அப்படியே செட்டப் பண்ணுறது தான் அந்த செட்டப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த விசுவலைஸை பாருங்கள். இப்போ இந்த மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.